வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வெங்காய காட்டுக்கு என்னென்ன களைக்கொல்லி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெங்காயம் நடவு பண்ணி அடிக்கிறதுக்கு சில களைக்கொல்லிகள் இருக்குது. வெங்காயத்துக்கு களவெடு பயிரில் அடிக்கிறதுக்கு சில களைக்கொல்லிகள் இருக்குது. அது என்னென்ன களைக்கொல்லின்னு சொல்லி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாற்று வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரே கான்செப்ட் தாங்க, ஒரே களைக்கொல்லி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி நாற்று வெங்காயத்துக்கு அடிக்க முடியாது நினச்சிட்டு இருக்காங்க. நாற்று வெங்காயத்துக்கு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி சின்ன வெங்காயத்துக்கு அடிக்க முடியாது நினச்சிட்டு இருக்காங்க. இது தவறான புரிதலுங்க. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ரெண்டுக்கும் ஒரே களைக்கொல்லி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயத்தோட கான்செப்ட் தான். பூண்டு, சின்ன வெங்காயம், நாற்று வெங்காயம் மூணுக்கும் ஒரே கான்செப்ட் தாங்க, மூணுக்கும் ஒரே களைக்கொல்லி தான். நீங்கள் வெங்காயம் நடவு பண்ணி ஆக்சிக்ளோரோஃபன் டேங்க் 25லேருந்து 30 வரைக்கும் கொடுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யும். இது ஆரம்ப காலங்களில் வேலை செஞ்ச மாதிரி இப்போ வேலை செய்கிறது இல்லைங்க. அதனால் 2-3 காம்பினேஷன் பண்ணி தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன காம்பினேஷன் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெண்டிமெத்தில் 30%, பெண்டிமெத்தில் 50 மில்லி, ஆக்சிக்ளோரோஃபன் 25 மில்லி, இந்த காம்பினேஷன் பண்ணி அடிச்சிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அல்லது மெட்டலாக்ளோர், இது பார்த்தீங்கன்னா யூபிஎல் அமிகோஸ்ங்கிற பேரில் வரும். இது டேங்க் 50 மில்லி, ஆக்சிக்ளோர் 25 மில்லி காம்பினேஷன் பண்ணி அடிக்கலாங்க. இது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லைன்னா தனி மெட்டலாக்ளோர் டேங்க் 100 மில்லி ஊற்றி அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெட்டலாக்ளோரும் தனியாக 100 மில்லி ஊற்றி அடிக்கலாங்க. அல்லது பெண்டிமெத்தில் நீங்கள் தனியாக 100 மில்லி ஊற்றி அடிக்கலாங்க. இதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பெண்டிமெத்தில் மெட்டலாக்ளோர் நீங்கள் அடிக்கிற போது காடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதாவது நீங்கள் உழவு ஓட்டி அதிகபட்சம் 3 நாளுக்குள்ள அடிச்சிங்கன்னா அந்த கோல் தேவையில்லை. நீங்கள் உழவு ஓட்டி 3 நாளுக்குள்ள அடிக்கணும். இந்த 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்தி பிடிக்கிற வேலை, வெங்காயம் நடவு வேலை இந்த 3 நாளுக்குள்ள முடிஞ்சிடணும். இந்த மெத்தடில் நீங்கள் மெட்டலாக்ளோர் 100 மில்லி ஊற்றி அடிச்சிங்கன்னா 40 நாளே கண்ட்ரோல் கிடைக்கும். கோலை பொறுத்த வரைக்கும் முளைச்சி அரைஞ்சிருந்தாலும் அது கறிக்க வச்சுட்டு மேற்கொண்டு முளைக்க கண்ட்ரோல் பண்ணிக்க. இந்த மெட்டலாக்ளோர் பெண்டிமெத்தில் பொறுத்த வரைக்கும் காடு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாங்க வேலை செய்யும். இது ஒரு மெத்தடு. வெங்காய காட்டுக்கு பூண்டுக்கு இருக்கக்கூடிய களைக்கொல்லி இதுதான். அடுத்து களவெட்டு பயிரில் என்ன களைக்கொல்லி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் காட்டில் வந்து ஊசி புல், அதாவது ஊசியாக வரக்கூடிய ஒருகிலை தாவரம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ப்ரொபா கூஜிலப்போல் அல்லது கூஜிலப்போப் டேங்க் 25 மில்லி ஊற்றி அடிச்சிங்கன்னா அந்த ஊசி புல் எல்லாத்தையும் கேட்டுரும். ஒருகிலை தாவரம், அதாவது ஊசி புல், அரும்புல், சோளப்பயிர், நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி வரக்கூடிய பயிர்கள். இது வந்து ப்ரொபா கூஜிலப்போப் அல்லது கூஜிலப்போப். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 கெமிக்கல் கிடைக்குது. ப்ரொபா கூஜிலப்போப் அல்லது கூஜிலப்போப் அல்லது பெனஜாக்வின் எத்தில், இது மூணுமே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் ஒன்று தான், ஆனால் கெமிக்கல் வேறு வேறு. பெனஜாக்வின் எத்தில் பார்த்தீங்கன்னா பேயில் வரக்கூடிய இப்சூப்பர் பிராண்டு, கூஜிலப்போப் பார்த்தீங்கன்னா தனுக்கால் வரக்கூடிய டர்கா சூப்பர் பிராண்டு, ப்ரொபா கூஜிலப்போப் பார்த்தீங்கன்னா அடமலை வரக்கூடிய அஜில் பிராண்டு. இப்போ சொன்ன 3 கெமிக்கலும் பார்த்தீங்கன்னா பிராண்டு தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த நமக்கு தேவை அந்த கெமிக்கல் தான். எனி கம்பெனி எதை வேணாலும் வாங்கிக்கிட்டீங்க, அந்த ரிசல்ட் கிடைச்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆக்சிக்ளோரோஃபன் அதே தான். நீங்கள் குறிப்பிட்ட பிராண்ட் தான் வாங்க அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் நமக்கு தேவை ஆக்சிக்ளோரோஃபன். கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனியான மட்டும் பார்த்துங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பிராண்டு கிடைக்கலன்னா அது இல்லையாப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விவசாயிகள் புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் அங்கே மெயின் காரணங்க. அடுத்து சாரணம் மட்டும்தான் என் காட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆக்சிட்ரியாஜல். இந்த ஆக்சிட்ரியாஜல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேரில் வந்துட்டு இருந்தது டாப்ஸாங்க பேரில். இப்போ வந்து பாரிஜாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்சிட்ரியாஜலில் டேங்க் 5 கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த இலைகளை தாவரங்கள், அதாவது சாரணப்பூடு, கொளிஞ்சி, இந்த பசிலி இந்த மாதிரி சொல்லுவாங்க, இலைகளை தாவரங்களை கேட்டுரும். ப்ரொபா கூஜிலப்போ பார்த்தீங்கன்னா ஒருகிலை தாவரத்தை கேட்குறது. இந்த ஆக்சிட்ரியாஜல் பார்த்தீங்கன்னா இருகிலை தாவரத்தை கேட்குறது. அதாவது இலை வந்து களைச்செடி மாதிரி வரக்கூடிய இலை வந்து விரியதை வந்து இந்த ஆக்சிட்ரியாஜல் கேட்டுருங்க. எங்களுக்கு சாரணம் மட்டும்தான் இருக்குது, பூடு செடிகள், சாரணைகள், கீரை செடிகள்லாம் இருக்குன்னா நீங்கள் ஆக்சிட்ரியாஜல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா என் காட்டில் ரெண்டுமே இருக்குது, ஊசிப்புழும் இருக்குது, சாரண பூடுகளும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆக்சிட்ரியாஜல் டேங்க் 5 கிராம், ப்ரொபா கூஜிலப்போ டேங்க் 25 மில்லி இந்த காம்பினேஷன் பண்ணி அடிச்சிங்கன்னா பயிருக்கு எந்த வித கிராசிங் ஏற்படாது. உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் ஆக்சிக்ளோர் பண்ணி ப்ரொபா கூஜிலப்போப்பே காம்பினேஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராச்சிங் ஏற்படும் பயிரில், அதாவது டாட்டாக இப்போ தாளில் விழுது, வெங்காய தாளில் விழுது. நீங்கள் ஆக்சிட்ரியாஜல் ப்ரொபா கூஜிலப்போப் இந்த காம்பினேஷன் போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராச்சிங் ஏற்படாது, பயிரையும் பாதிக்காதுங்க. ஒரு 7-8 வருஷமாக அந்த ஆக்சிட்ரியாஜல் இல்லாதனால டர்கா சூப்பரையும் கோலையும் தான் கலந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது கூஜிலப்போப்பையும் ஆக்சிக்ளோரோஃபனையும் தான் கலந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சிக்ளோரோஃபன் 5 மில்லியும் கூஜிலப்போப் டேங்க் 25 மில்லியும் கலந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வந்துருச்சு ஆக்சிட்ரியாஜல். இனிமேல் நீங்கள் அந்த மருந்துக்கு போக தேவையில்லைங்க. இது அடிச்சிட்டிங்கன்னா கிராச்சிங் ஏற்படாது. இது பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு தெரியாது. இந்த ஆக்சிட்ரியாஜல் மறுபடியும் மார்க்கெட் வந்துருக்கு, பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்குங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு வெங்காய பயிர் வந்து கிராச்சிங் ஏற்படாது. நீங்கள் அந்த மெத்தடுக்கு போனீங்கன்னா கிராச்சிங் ஏற்படும். சரிங்களா? அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.